வணக்கம் மக்களே! நம்ம எல்லாருமே ட்ரெயின்ல பயணம் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது ஒண்ணு மொபைல் தாங்க. இந்த மொபைல் வந்து பார்த்தா ட்ரெயின்ல போம்போது ஒண்ணு திருடு போயிரும். அப்படி இல்லன்னா ட்ரெயின்ல இருந்து பார்த்துருக்கும்போது சில நேரத்துக்கு கீழ விழுந்துரும். இந்த மாரி சிச்சுவேஷன்ல 100க்கு 90% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அபாய சங்கிலி பிடிச்சு இழுத்துறாங்க. அதாவது எமர்ஜென்சி பிரேக். ஆனா ரயில்வே சைட்ல வந்து பார்த்தா அந்த மாரி எதுவும் பண்ணக்கூடாதுங்க. நீங்க அந்த மாரி பண்ணீங்க அப்படின்னாக்கா, உங்களோட கதைய வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. அபாய சங்கிலி பிடிச்சு இழுத்ததுனால பார்த்தா உங்களுக்கு ஃபைன் போட்டு போயிட்டே இருப்பாங்க டீட்டெயில் எல்லாமேவும். சரி ஓகே நம்மளோட மொபைல் எப்படி இம்மீடியட் எடுக்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்மளோட மொபைல் கீழ வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணுதாங்க. நம்ம கரெக்ட்டா எந்த ஸ்டேஷன கடந்திருக்கோம், எந்த ஸ்டேஷன் அடுத்து வரப்போகுது அப்படிதான் நோட் பண்ணணும். இடையில இருக்கிற குட்டி குட்டி ஹார்ட் இருக்கு இல்லையா? அந்த குட்டி குட்டி ஹார்ட்ட வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க பக்கத்துல மொபைல் வாங்கி 128 அதாவது ஆர்பிஎஃப் நம்பர் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கால் பண்ணி நீங்க இந்த மாரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். என்னோட மொபைல் கீழ வந்துருச்சு. நான் இந்த ட்ரெயின்ல ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். இந்த கோச்சு இந்த ஸ்டாப்ல நான் தாண்டிட்டேன். இந்த ஸ்டாப்புக்கு 2 கிலோமீட்டர் முன்னாடி இது கீழ வந்துச்சு அப்படின்னு பார்த்தா நீங்க கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது நீங்க வேர் இஸ் மை ட்ரெயின் செக் பண்ணாலே உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில் குடுத்துரும். நம்ம வண்டி எங்க போயிருக்கு, அடுத்து என்ன ஸ்டாப் கடக்க போகுது, அப்படி எல்லாமே டீட்டெயில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். இந்த ஆர்பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் பார்த்தா செயல்படுங்க. இந்த 182 நம்பர். இதுக்கு நீங்க ஃபோன் பண்ணி சொன்னோனேவும், நீங்க கடந்த ஸ்டேஷன் இல்லையா, அங்க ஆர்பிஎஃப் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகவல் தெரிவிச்சுருவாங்க. உங்களோட மொபைல் வந்து இங்க விழுந்திருக்கு, பேசஞ்சரோட வந்து இப்படிலாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுருவாங்க. அந்த ஆர்பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் வந்து மீட் எடுத்தாங்க அப்படின்னாக்கா, பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல தான் ஒப்படைச்சுருவாங்க. ஆனா நீங்க போய் அந்த ஃபோனுக்கான உரிமையாளருக்கு உண்டான சான்று, அதாவது மொபைல் பில் அந்த மாரி ஏதாச்சும் குடுக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க ட்ராவல் பண்ண ட்ரெயினோட டிக்கெட்டு, அப்படி இல்லன்னா பிஎன்ஆர் இந்த மாரி ஜெனரல் கோச்சா இருந்தா ஜெனரல் டிக்கெட், ரிசர்வேஷன் டிக்கெட் எல்லாம் காட்டி, உங்களோட இது என்னோட மொபைல் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் குடுத்தீங்கன்னா, உங்களோட மொபைல் நம்பர் திருப்பி குடுத்துருவாங்க. இந்த 128 நீங்க ஃபோன் பண்ணி எந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் எதுவுமே இல்ல அப்படின்னாக்கா, நீங்க வந்து ரயில்வே காவல்துறை, அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல போலீஸ்காரங்க இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களோட நம்பருக்கு வந்து இருக்கு. அந்த மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, 15, 12 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி, நீங்க வந்து கரெக்ட்டான இடத்த நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா, அவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி இல்லனாலும் இன்னொரு நம்பர் இருக்கு. பொது பயணிகள் கம்ப்ளைண்ட் குடுக்குற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, 138ங்க. இந்த நம்பர் நீங்க ஃபோன் பண்ணி உங்களோட இஷ்யூ சொன்னீங்கன்னா, அப்பதான் அவங்க உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுவாங்க. மொத்தம் 3 நம்பர் இருக்கு. இதுல எது பண்ணாலும் உங்களுக்கு தான் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா குடுப்பாங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கிறதுக்கு உங்கள நீங்களே நம்பி கொஞ்சம் சேஃப்டியா ட்ராவல் பண்ணுங்க. அண்ட் அபாய சங்கிலி பிடிச்சு இழுக்காதீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சோகத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. வந்து ஃபைன போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க.